இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். கரண்ட்னா என்ன அப்படின்னா மூவிங் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கன்ஸ்டிடியூட் கரண்ட். அதாவது சார்ஜஸ் மூவ் ஆனால் அதுக்கு பேர் தான் கரண்ட். சரியா? ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி which deals with the motion of electric charges or flow of charges. Charges flow ஆகும்பொழுது அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? சார்ஜஸ் ஃப்ளோனா அதுக்கு பேர் கரண்ட். அப்போ அந்த கரண்ட்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி படிக்கக்கூடியது தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரியா? ஸோ த ஸ்டடி ஆஃப் மோஷன் ஆஃப் சார்ஜஸ் அல்லது த ஸ்டடி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அதுதான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எதுக்காக இதை படிக்கணும், வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ், அது உங்களுக்கே தெரியும். கரண்ட் இல்லைனா நம்மளால் ஒரு 5 நிமிஷம் நம்மளால் உட்காந்துருக்க முடியாது. ஸோ கரண்ட்டு இல்லைனா எந்த ஒரு டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே, இண்டஸ்ட்ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆல் ஆர் டிபெண்டிங் அப்பான் கரண்ட். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அப்போ கரண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த கரண்ட் எப்படி உருவாகுது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம இந்த லெசனில், இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோ. தட் இஸ் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு கண்டக்டர் அப்படின்னா அந்த கண்டக்டரில் சென்ட்ரல் பார்ட் என்ன இருக்கும்? ஒரு கண்டக்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரு ஆட்டம் அப்படின்னா அந்த ஆட்டத்தினுடைய சென்ட்ரல் என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் which are combinedly known as நியூக்ளியான்ஸ். இந்த நியூக்ளியான்ஸ் தான் உள்ளே இருக்கும். இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதில் அந்த அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு சில மெட்டீரியலில் which is loosely bound to the nucleus of the atom. இந்த ஆட்டத்துக்கு கூட இந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸாக பவுண்ட் ஆகிருக்கும். சரியா? இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப, இந்த நியூக்ளியஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த எலக்ட்ரான் மேலே மிக குறைவாக இருக்கும். ஸோ we can easily detach these electrons from the nucleus. நியூக்ளியஸ்லேருந்து இந்த எலக்ட்ரானை மிக எளிமையாக நம்மளால் பிரிச்செடுக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். அதனால் இந்த எலக்ட்ரான்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பேர் தான் கண்டக்டர்ஸ். த அபுண்டன்ஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படி இருக்கும். அபுண்டன்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதிக அளவு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எந்த மெட்டீரியல் இருக்கோ அதை கண்டக்டர்னு சொல்கிறோம். மிக குறைந்த அளவில் இருந்தால் அது இன்சுலேட்டர். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே இல்லாத நம்ம டைஎலக்ட்ரிக்ஸ்னு படிக்கிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு கண்டக்டரோட பிஹேவியரை பார்ப்போம். ஒரு கண்டக்டரில் எப்படி சார் இருக்கும், எப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா கன்சிடர். இப்போ இந்த என்ன சொல்ல, இந்த பென் தான் வந்து ஒரு காப்பர் ராட் அப்படின்னா, காப்பர் ராட் இஸ் a very good conductor which contains a lot of free electrons in it. சரியா? இது வந்து ஒரு காப்பர் ராடாக நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கிட்டால் இந்த காப்பர் ராட் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு என்ன இருக்குது, நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸில் எப்படி சார் இருக்கும்? ரெஸ்ட்டில் இருக்குமா, மோஷனில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் மோஷன். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா மூவ் ஆகிட்டுருக்கும். சார் நீங்கள் தான் சொன்னீங்க எலக்ட்ரான்ஸ் சார்ஜஸ் மூவ் ஆனால் கரண்ட்டுன்னு சொன்னீங்கல்ல, அப்போது ஒரு காப்பர் ராடை தொட்டாலே கரண்ட்டு பாஸ் ஆகுமா? அடுத்த கேள்வி. பிகாஸ் த சார்ஜஸ் ஆர் இன் மூவிங். இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க காப்பர் ராடில். அப்போ காப்பர் ராடை தொட்டாலே ஷாக் அடிக்குமா? வித்தவுட் கனெக்டிங் த பேட்டரியில் கனெக்ட் பண்ணலனா கூட சார்ஜஸ் ஆர் மூவிங். அப்போ கரண்ட்டு ஷாக் அடிக்குமான்னு ஒரு கொஷின் வரும். நோ, ஆன்சர் இஸ் நோ. ஏன் சார் அப்படின்னா த எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த கண்டக்டர், த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்சைட் த கண்டக்டர் ஆர் இன் ரேண்டம் மோஷன். ரேண்டம் மோஷன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு திசையில் மூவ் ஆகிட்டுருக்கும். இப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்ததுன்னா த நெட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 0 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் பட் தே ஆர் மூவிங் ரேண்டம்லி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் மூவ் ஆகுது இல்லையா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் மூவ் ஆகுறதுனால த நெட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டால் எவ்வளோ, ஹவு மச் நெட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா 0 இஸ் த ஆன்சர். பிகாஸ் ஏன் சார் அப்படின்னா இஃப் ஆல் த சார்ஜஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அனதர் எண்ட் தென் ஒன்லி த கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட். எல்லா சார்ஜஸும் ஒரே மாதிரியாக ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் டு ரைட்டோ அல்லது ரைட்டு டு லெஃப்ட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு காப்பர் ராடில் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. பிகாஸ் நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜ் இஸ் 0. அதுதான் விஷயம். பட் த எலக்ட்ரான்ஸ், த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ரேண்டம்லி. சரி, இப்போ இந்த காப்பர் ராடை கொண்டு வந்து ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், பேட்டரி ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் V ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா த பேட்டரி ப்ரொவைட்ஸ் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை ப்ரொவைட் பண்ணும். அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ரேண்டம்லி மூவிங் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அலைன் ஆகி ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரம் ஒன் டெர்மினல் இன்டு அனதர் டெர்மினல் இன் அ டிசையர்ட் ஆர் பர்டிகுலர் டைரக்ஷன். ஆல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங். எல்லா எலக்ட்ரானும் ஒரே டைரெக்ஷனில் பாருங்கள் அலைன் ஆகி மூவ் ஆகுது. எங்கேருந்து மூவ் ஆகுது பாருங்கள், நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி டு பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு எல்லா எலக்ட்ரானும் மூவ் ஆகுது.
அப்படி எல்லா எலக்ட்ரானும் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு மூவ் ஆகும்பொழுது ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும்பொழுது நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கிறதுனால எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டியூ டு த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கரண்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட் ஒன்லி when the electrons moving, all the electrons are moving from one terminal to the another terminal. சரியா? ஸோ இப்போ இதில் எலக்ட்ரான் பாருங்கள், நெகட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுது. அப்போ கரண்ட் எப்படி சார் ப்ரொடியூஸ் ஆகும்னா, கரண்ட்டோட டைரெக்ஷனை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் எடுக்கணும். ஏன் சார் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, கரண்ட் இஸ் a ஸ்கேலர் குவான்டிட்டி. கரண்ட்டுக்குன்னு டைரெக்ஷன் கிடையாது. ஸோ கரண்ட்டுக்குன்னு ஒரு டைரெக்ஷன் இல்லாத காரணத்தினால we are taking the direction of current in the direction of flow of positive charges. எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவில் மூவ் ஆகும். ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷனை பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரெக்ஷன், அதாவது பாசிட்டிவ் சார்ஜஸோட டைரெக்ஷனில் கரண்ட் மூவ் ஆகிறதாக நம்ம எடுத்துக்கிறோம். கரண்ட்டுக்கு டைரெக்ஷன் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. சரியா? நம்ம கன்வென்ஷனாக எடுத்துக்கிறோம். ரைட். இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி, ஏன் இது மூவ் ஆகுது எப்படி அப்படின்றத இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக படிக்கலாம். ஒரு டியூப் எடுத்துக்கிறோம். அந்த டியூப்பில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் இருக்கும்பொழுது ஒரு டியூபோட ஒரு எண்டை இங்கே ஒருத்தர் ஹோல்டு பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் இங்கே ஹோல்டு பண்ணியிருக்காரு. ரெண்டு பேர் சேம் ஹைட்டில் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ த பொட்டன்ஷியல் வில் பி ஈக்குவல் பொட்டன்ஷியல். இங்கே வந்து என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா மாஸில் பார்த்தீங்கன்னா ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். பட் ஹியர் there is a equal potential. மாஸ்க்கு இங்கே ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்குது. the gravitational potential of mass will be equal at the 2 points. இந்த ரெண்டு பாயிண்ட்லையுமே கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் பிகாஸ் த ஹைட் இஸ் சேம். இப்போ எந்த டைரெக்ஷனில் வாட்டர் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எழுதியிருக்கேன் நோ வாட்டர் ஃப்ளோ. பைப்புக்குள்ளே வாட்டர் இருக்குது, அதுக்குள்ளே வேணால் ஃப்ளோ ஆகிக்கலாம், ஆனால் பைப்லேருந்து வாட்டர் வெளியில் வராது. ஏன் சார் வராது அப்படின்னா the gravitational potential of two ends of the tube are equal. So there is no flow of water. சரியா? வாட்டர் ஃப்ளோ இருக்காது. இதுதான் வந்து விஷயம். சரியா? அதே போல் நம்ம இந்த இடத்துல இப்போ பாருங்கள் என்ன செய்யலாம் அடுத்து அப்படின்னா, வாட்டர் ஃப்ளோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒன் எண்ட் ஆஃப் த டியூப் இஸ் ரைஸ்டு டு சம் எக்ஸ்டென்ட். டியூப்னுடைய ஒரு எண்டை கொஞ்சம் ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணுறோம். அப்படி ரைஸ் பண்ணோன்னா ஹைட் அதிகமானா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அதிகமாகும். அப்போ இங்கே ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், இங்கே லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ மாஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஸோ பாருங்கள் வாட்டர் வெளியில் வருதா? ஸோ ஆல் த வாட்டர் இன்சைட் த டியூப் ஆர் ஃப்ளோயிங் ஃப்ரம் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் மேலேருந்து கீழே வாட்டர் ஃப்ளோ ஆகுது. இதே தான் சார் இங்கேயும் நடக்குது. சேம் திங் இங்கேயும் நடக்குது. இதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்கும், the two ends are equal potential. ரெண்டும் இங்கே ஈக்குவல் பொட்டன்ஷியல். இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். அது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ ஈக்குவல் பொட்டன்ஷியலில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் போகாது. வாட்டர் ஃப்ளோ ஆகல, அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆக வைக்கணும் அப்படின்னா we need to create potential difference with the help of battery. ஸோ அந்த பேட்டரி தான் என்ன பண்ணுது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால ஒரு டெர்மினலில் ஹை பொட்டன்ஷியல் இருக்கும், இன்னொரு டெர்மினல் லோ பொட்டன்ஷியல் இருக்கும். சரி, அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால சார்ஜஸ் ஆர் மூவிங். இப்போ மாஸ் அப்படின்றதுல ப்ளஸ் மைனஸ் கிடையாது. மாஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ த மாஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் சொல்லிடலாம். ஆனால் சார்ஜில் அப்படி கிடையாது இல்லையா? சார்ஜில் ரெண்டு வகை இருக்குது. என்ன இருக்குது? ப்ளஸ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ இதில் பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே சார் மூவ் ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டு லோயர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு தான் பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும். இப்போ ஒருவேளை இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இங்கே, லோ இங்கே, அப்போ இங்கே தான் பாசிட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஒருவேளை நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் லோயர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டு ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ இதில் லோயர் யார்? இவர் தான். இந்த லோயர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், பேட்டரியினுடைய லோயர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலேருந்து ஹையர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் எப்பொழுதும் இப்படித்தான் மூவ் ஆகும். அதனால தான் எலக்ட்ரானோட டைரக்ஷன் இப்படி இருக்குது மூவ்மெண்ட். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இப்படி மூவ் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷனில் தான் நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். மாஸ்க்கு அந்த பிரச்சனையே இல்லை. மாஸ் ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டு லோயர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். அவ்வளோதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது
What is electric current? How to define electric current? Electric current is defined as the rate of flow of charges nu solrom. A net charge q flows across any cross section in a time t. The current produced is said to be I. சரியா? But the charge flowing across any cross sectional area of the conductor in a time t is not always constant. எல்லா நேரமும் சார்ஜ் கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சார்ஜ் வேரி ஆகலாம். சரி, அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா I is equal to limit del t tends to 0 del q by del t. இதில் del q by del t னா என்ன சார் அப்படின்னா சேஞ்ச் இன் த சார்ஜ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் த டைம். டைம் மாறுறப்போ சார்ஜ் ஃப்ளோவும் மாறும். சரியா? சார்ஜ் ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் நாட் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ சார்ஜ் ஃப்ளோ சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். So change in charge by change in time. So if the limit del t tends to 0, we can write I is equal to dq by dt னு எழுதலாம். So this current is said to be instantaneous current னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் instantaneous current னு சொல்லுவாங்க. எந்த நேரத்திலையும் மாறக்கூடியது, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் instantaneous current னு சொல்லுவாங்க. இது general definition for electric current. I is equal to q by t. This is a definition, this is an expression for instantaneous current. Current changes at any instant. So it is said to be instantaneous current. What is the unit of current? The unit of current is ampere. What is the unit of charge? Coulomb. What is the unit of time? Second. 1 coulomb, 1 second, 1 ampere. So define 1 ampere. 1 ampere is the amount of current when 1 coulomb of charge flows through perpendicular cross section in 1 second of time. ஒரு செகண்ட் டைமில் ஒரு பர்பண்டிகுலர் கிராஸ் செக்ஷனில் 1 coulomb ஆஃப் சார்ஜ் பாஸ் ஆனால் உருவாகக்கூடிய கரண்ட்டோட அளவு 1 ஆம்பியர்னு சொல்லலாம். திஸ் இஸ் அபவுட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் பாருங்கள். கரண்ட்னா கரண்ட், எலக்ட்ரிசிட்டினா என்னன்றதை ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். கரண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, சரியா, அதை நம்ம புரிஞ்சிட்ருப்போம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பேட்டரியோட ஒர்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கம்பேரிசனுக்காக தான் அந்த வாட்டர் ஃப்ளோவையும் எலக்ட்ரான்ஸோடைய ஃப்ளோவையும் கம்பேர் பண்ணும். அடுத்து கரண்ட்னா என்ன, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்னா என்ன, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட், டிஃபைன் 1 ஆம்பியர் வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.